அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, ஆடி மாதம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் சூரியனுடைய வீட்டில் அமைந்திருக்கார். அற்புதமான யோகம். மற்ற காலங்கள் மற்ற மாதங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது. விருச்சக ராசி என்பர்களே, 100% இந்த ஆடி மாதம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, விருச்சக ராசி என்பர்களே, 10ஆம் அதிபதி சூரியன் எங்கே 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். அப்போ 10 9 அமைஞ்சாக்கா அது போல் ஒரு யோகமான அமைப்பு அல்லது யோகமான ஜாதகம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கூட கர்மாதிபதினு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி 9வது வீட்டில் உட்கார்ந்தாரு. அந்த வீடும் அவனுக்கு நண்பனுடைய வீடாக இருக்குமே, ஆனால் அது அவனுக்கு நல்ல யோகமான ஜாதகமாக வாழ்நாள் அவன் என்றைக்குமே பணங்காசுக்கு கஷ்டப்பட மாட்டான். அந்த மாதிரி ஒரு யோகமான ஜாதகமாக அது அமைஞ்சிரும். அதை விட சிறப்பு, 5ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 10வது வீட்டில் சூரியனுடைய வீட்டில் போய் அமைந்திருக்கிறார். வீடு பகை, கிரகமும் பகை, அங்கே இருக்கக்கூடிய கேதுவும் பகை. இப்போ எல்லாமே கெட்டுப்போச்சு. எல்லாமே அங்கே கெட்டுப்போச்சு. ராகுடைய பார்வை வேற இருக்கு. அப்போ இதனால் மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் அமையும் விருச்சக ராசி அன்பர்களே. சரி, உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைக்கலாம். பணங்காசு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்டர் தேடலாம். ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர் தேவைப்படலாம், ஒரு பார்ட்னர் தேவைப்படலாம். அதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதே போல் இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கலாம். நல்ல ஸ்டோரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் யாருக்கு கதை சொல்கிறீங்களோ அவங்களே கூட அந்த நடித்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமையலாம். அப்போ சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம், அல்லது சின்ன திரையாக இருக்கலாம், பெரிய திரையாக இருக்கலாம், மீடியா செய்தியாளர்களாக இருக்கலாம், இல்லை சேட்டலைட் சேனலாக இருக்கலாம். அப்போ மீடியா துறைக்கும் இந்த விருச்சக ராசியாக இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்பு. ஏன்னா விருச்சக ராசிக்கு 4ஆம் இடத்து 4-10 இந்த ராகு கேது மைய புள்ளியில் போய் விருச்சக ராசி மாட்டிக்கிச்சு. அதனால தான் இந்த மீடியா துறைன்னு நான் ஒரு 2-3 முறை சொல்லியிருக்கிறேன். இந்த மீடியா துறைக்கு ரொம்ப முக்கியமான பிளானட்டு ராகு, கேது, சனி, அப்புறம் புதன். ஆனால் பாருங்கள், இந்த வாட்டி புதனும் சூரியனும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறாங்க. இந்த ராகு கேதுடைய மையப்புள்ளியில் உட்காந்துக்கிட்டாங்க. செவ்வாயும் கூட சேர்ந்துருக்கிறார். அப்போ நீங்கள் சின்ன திரையாக இருக்கலாம், பெரிய திரையாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், மீடியா துறையாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு விருச்சக ராசியாக இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் அல்லது தொந்தரவுகள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட், அது வருமானமாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், மான அவமானங்களாக இருக்கலாம், மெயினாக டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது ஃபண்டு டிமாண்டாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, அந்த ரெடிமிக்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி கான்க்ரீட் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடியவங்க, ஆட்டோ கேடு அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் பிளானர்ஸ் அதெல்லாம் செய்யக்கூடியவங்க, அப்புறம் நகராட்சி அதெல்லாம் சார்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பர்மிஷன்ஸ் வாங்கி
பில்டிங் அந்த பர்மிஷன்ஸ்லாம் வாங்கி தரக்கூடியவங்க, பொல்யூஷன் கண்ட்ரோலு, ட்ரைனேஜு, இந்த மாதிரி டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அசோசியேட்ஸாக அந்த மாதிரி இந்த ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆர்கிடெக்டு, ஆடிட்டர்ஸு, அப்போ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஆப் டெவலப்பர்ஸ், அப்போ இந்த மாதிரி அந்த ராகு கேது சனியுடைய சாரம் பெற்றவர்கள், இந்த மாதிரி இவர்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் கூட இந்த ஆடி மாதம் கை கொடுக்கக்கூடியதாக நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக அமைகிறது. அதே போல தான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, மெயினாக ஒரு ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம், அல்லது ரெசிடென்சியாக இருக்கலாம், ஒரு ரூம்ஸ் அண்டு கிச்சன்ஸ் ரெண்டும் சேர்ந்தா மாதிரி இருக்கலாம், ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எல்லாமே விருச்சக ராசியாக இருப்பார்களே. ஆனால் இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும். நீங்கள் எங்கெல்லாம் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்ற முடியும், நீங்கள் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்ற முடியும். சொன்ன நேரத்தில் சில விஷயங்கள்லாம் நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை சார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, அதே போலத்தான் வேலை வாய்ப்பு, உத்தியோகம். நிச்சயமாக விருச்சக ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். எனக்கு வேலை போயிடுச்சு சாமி, இந்த மாதம் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் விருச்சக ராசி என்பர்களே, நீண்ட நாட்களாக எனக்கு வேலை போய் 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது அப்படின்லாம் சொல்லக்கூடிய விருச்சக ராசி என்பர்களுக்கு வேலை கிடைக்கும். வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், செய்வினை தோஷங்கள், குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, அல்லது குடும்பத்தில் அடிக்கடி ஏதேனும் ஒரு சண்டை சச்சரவுகள், விபத்துக்கள், மரணங்கள் நிகழ்வது, அல்லது ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் துர்மரணங்கள், அடுத்தடுத்து ஏதேனும் ஒரு ஸ்ட்ரகிளிங் வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசினியர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி, திருமண யோகம், மெயினாக வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம், பண சிக்கல்களிலிருந்து விடுதலை, கடன் சுமை, கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை போன்ற நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய காலம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் விலகும், நல்லது நடக்கும். உங்களுக்கு அந்த நன்மை நடக்க வேண்டுமா, நடக்குமா, நடக்காதா அப்படிங்கிறத உங்களுடைய தலையெழுத்தை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். ஆனால் பொதுவாக விருச்சிக ராசிக்கு சிறப்பாக உள்ளது என்பது தான் நிதர்சனமான உண்மை என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.